ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், இன்றைக்கான ட்ரேட்ஸ் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எப்படி எடுத்தேன், எந்த இடத்துல ட்ரேட்ஸை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி வந்து டார்கெட் செட் பண்ணேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட ரெக்கார்டிங் வந்து என்னால் வந்து பண்ண முடியல. ஆக்சுவலாக ஓபிஎஸ்சில் ரெக்கார்டிங் போட்டேன். அதில் ஸ்க்ரீன் கரெக்டாக நான் செட் பண்ணாதனால எதுவுமே ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ பட் இருந்தாலுமே இதில் எந்த இடத்துல வந்து நான் வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி பண்ணேன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்துன்னா நல்லா அந்த இடத்துல வந்து ஓப்பன் டவுன் ஆச்சு. இந்த ஓப்பன் டவுன்லேருந்து ஒரு சின்ன ரீட்ரெஸ்மெண்ட் டக்குன்னு இந்த இடத்துல போயிட்டு இந்த ரீடெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இமீடியட்டாகவே நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனை நோக்கி வந்துருச்சு. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் என்ன பண்ணுன்னா இந்த சப்போர்ட் ஜோனையும் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ நல்ல ஓவர் சோல்டு ஏரியாவில் இருந்தது. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 23,400லேருந்து 23,300 350 இந்த ரேஞ்சஸில் வந்து கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து கீழே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக தான் ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல கன்சல்டேஷன் கீழே ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போதுமே ஒரு ஜிக்ஸாக்ல தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப கீழே கட் பண்ணுச்சு. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுன்றது கிடச்சிது, கரெக்டாக? அப்போ வந்து எனக்கு வந்து இந்த நெக் பாயிண்ட், அப்போ இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு, ஓகேங்களா? நிஃப்டியில் இதுதான் என்னோட என்ட்ரியாக இருந்தது. என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரேடை வந்து ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம போயிருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக லாஸ் மேக்கிங்கிறது டெஃபினட்டாக பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ நமக்கு ஃபேவராக இல்லை. அப்போ எப்படி நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 23,350 அண்ட் 400 கீப் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 23,300லேருந்து 350 ரெண்டு ஏரியாவும் எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால் எனக்கு இந்த லோ கட் பண்ணும் போது நான் என்ட்ரி எடுத்தேன். அப்போ இது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்ன்றது இந்த ஏரியா சொல்லியிருக்கேன்னா, அப்போ இந்த ஏரியாவில் கீழே கட்ட பண்ணும்போது 189 அரௌண்ட் 189 அரௌண்டில் வந்து நான் எடுத்தேன். இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். 180 ஆமாம் 186 அரௌண்டில் நான் வந்து என்ன பண்ணேன்னா காலை செல் பண்ணிட்டேன். ஸோ காலை செல் பண்ணும் போது எனக்கு ஸ்டாப் லாஸ் 197 வச்சுருந்தேன், ஓகேங்களா? அதுலேருந்து எனக்கு இந்த இடத்துல கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் இருந்தனால இந்த இடம் கன்சல்டேஷன்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே வச்சுருந்த ஸ்டாப் லாஸை நான் மூவ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இங்கேயே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டவுன் பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த இடம் வந்து திரும்பவும் கீழே பிரேக் அவுட் ஆனோன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை நான் இங்கே மூவ் பண்ணி வச்சுருந்தேன். 192க்கு நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலுமே வந்து நான் ஸ்டாப் லாஸை திரும்ப மேலே தூக்கி வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே வந்து கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக இது பிரேக் பண்ணணும், எனக்கு பிரேக் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தனால இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதேமாரி எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்துச்சு. திரும்ப இந்த இடத்துல கட் பண்ணும் போது நான் எக்ஸிட் பட்டெலாம் கையை வச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ டார்கெட் அரௌண்டு 163ல் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் பண்ணாலுமே நான் இந்த இடத்துல ரன் ஆகும் போதே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து ஆல்வேஸ் எப்போதுமே ஒரு ஜிக்ஸாக்லேயோ
திரும்ப ரிவர்ஸ்லேயே எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேலே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே போச்சு. எப்போதுமே நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? திரும்பவும் வந்து நம்ம போய் நல்ல என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல. இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபைனலாக நான் எவ்வளோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 rupees புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் செல் பண்ணது 185 செல் பண்ணேன், 163 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இது வந்து நான் மேனுவலாக புக் பண்ணேன், ப்ராஃபிட் வெயிட் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி கன்சல்டேஷன் அதிகமாக இருந்ததுனால எனக்கு டார்கெட் அடிக்காதோ ஒரு 2 பாயிண்ட் முன்னாடி மேலே வச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக 2 பாயிண்ட்டுமே அடிச்சிச்சு. ஓகே, தட்ஸ் இட் டுடே. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை நம்ம திரும்ப பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.